என்னது, நான் பிறந்த இடம் ஸ்ரீகாளஹஸ்தி. ஸோ என்னோட ஒர்க் வந்து பிரமிடிக் பிளானிங் இன்ஜினியரா நான் வேலை செய்துட்டு இருக்கேன். திரும்பி நம்ம இந்த பிரமிட் மூவ்மெண்ட்டுக்கு, ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவல் மூவ்மெண்ட்டுக்கு வந்து ஒரு 25 வருஷம் ஆகுது. பத்ரி சாரோட கூட கலந்து நான் டிராவல் பண்ணிட்டு இருந்தேன் 25 இயர்ஸ் அவர் கூட. இது நடுவில் நமக்கு இந்த இந்த கிரியாகம்ன்றது குருல் அந்த மாஸ்டர் மகாதர் பாபாஜி நமக்கு ஒரு கைடன்ஸ் கொடுத்தாரு. அது மூலியமா நமக்கு நிறைய விஷயங்கள், நிறைய மாற்றங்கள் நமக்கு தெரிஞ்சிச்சு. ஜென்ரலா நம்ம தியானம் செய்யும் போது நமக்கு தாட்ஸ் வந்துட்டே இருக்கும். கண் மூடால என்ன ஆகுது, தாட்ஸ் கண்டினியூ வந்துட்டே இருக்குது. ஏன் வருது? அந்த தாட்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? நமக்கு தாய் வயிறுக்குள்ள இருக்கும்போது நமக்கு எந்த மூச்சும் இல்லை. அப்ப அந்த நேரத்துல நம்ம எப்படி நம்ம லைஃப் லீட் பண்ணணும்? நம்ம சகஜமா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, தாயோட தொப்புள் மூலியமா நம்ம வயிறு இருக்குன்னு சொல்றாங்க. தாயோட தொப்புள் மூலியமா சுவாசிக்க டெக்னிக் இல்ல. தாயோட தொப்புள் மூலியமா என்ன வருது, பிளட் வரும், குளுக்கோஸ் வரும், தவிர இந்த சுவாசம் வராது. பட் நம்ம தாய் வயிறுக்குள்ள இருக்கும்போது இங்கிரண்டி தலை மேல ஏண்டி, இது பிரம்மரந்தத்துல ஏண்டி சுவாசம் எடுத்து நம்ம. அதான் பாருங்க, சின்ன குழந்தை பாருங்க, இந்த இடத்துல ரொம்ப மெதுவா இருக்கும், ஸ்மூத்தா இருக்கும். இடம் கட்டியா இருக்குது. பட் இந்த இடம் மட்டும் ரொம்ப தின்னா இருக்கும், ஒரு லேயர் மாதிரி இருக்கும். சோ அந்த நேரத்துல நமக்கு நான் கடவுள் எல்லாரும் தெரியும், அந்த ஞாபகம் இருக்கும். தன்னோட புருஜனங்கள் தெரியும். நான் எங்கிருந்து வந்தால், இந்த பூமியில எதுக்காக வந்தால், அதோட நாஜி ஃபுல்லா தெரியும் அவருக்கு. எப்ப அந்த குழந்தை தாய் வயிறுலேருந்து வெளி வந்தாலோ, வெளி மூச்சு எப்ப எடுத்தாலோ, அதான் மாயா. நம்ம மாய உலகத்துக்கு வந்தோம் சொல்லிட்டோம்ல. அந்த மாயான்றது நமக்குள்ள எப்படி உருவாக்குச்சுன்னா, தாய் வயிறுல இருந்து வெளியே வந்தாலே வெளி மூச்சு எப்படி உள்ள எடுத்தோமோ அப்பதான் நமக்குள்ள அந்த பொல்யூஷன், தாட் பொல்யூஷன் எல்லாம் நம்ம மைண்டுக்குள்ள உள்ள இறங்கிச்சு. பாருங்க, நம்ம ஜஸ்ட் அந்த சுவாசத்துமே கவனம் பண்ணாலே சுவாசம் தானாவே கம்மியாகுது இல்லையா? தானாவே ஏன் கம்மியாகுது? நேச்சர் நடக்கலாமே, லாங்க நடக்கலாமே, ஏன் கம்மியாகுது? ஜஸ்ட் நம்ம அது மாதிரி கவனம் சேர்த்தாலே ஆட்டோமேட்டிக்கா கம்மியாகுது. ஏன் கம்மியாகுது காரணம்? ஸோ எப்ப கவனிக்கிறோமோ தாட்ல இருக்கிற அந்த பொல்யூஷனாலும் கிளியர் ஆயிடும். அது கவனிக்க இல்லாதனால அந்த பொல்யூஷனோட உள்ள போயிட்டு நம்ம மைண்டு பொல்யூஷன் பண்ணி விட்டுருது. எப்ப நம்ம அதை கவனிக்கிறோமோ அது ஃபில்டர் மாதிரி ஆயிடும். ஃபில்டர் ஆயிட்டு பியூர் பிரீத் நம்ம எடுக்கிறோம். எப்ப நம்ம பியூர் சுவாசம் எடுக்கிறோமோ தனிச்சே கம்மியாயிடும், சக்தி அதிகமாகும். பியூர் ஆக சக்தி அதிகமாகும், சுவாசம் கம்மியாயிடும். திரும்பி இங்கே ஸ்திதமாயிடும். இங்க இந்த பிரம்மத்துல ஸ்திதமாயிடும். பாருங்க, சுவாசம் இல்லாத நேரத்துல நம்மளோட எப்படி லைஃப் இருந்தோம்? அப்பதான் இங்க ஸ்டார்ட் ஆகும் சுவாசம். பாருங்க, இது கம்மியா ஆக இந்த தாய் இந்த பிரம்மரந்தத்துல நமக்கு ஒரு ப்ரெஷர், ஒரு வெயிட் தூங்குற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல இச்சிங் வரும், பெயின் வரும், வெயிட்லெஸ்ஸா இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ எப்போ நம்ம திரும்பி இங்குண்டி சுவாசம் எடுக்கிறோம், ப்ராக்டிஸ் ஆகிறோமோ வித்தின் செகண்ட்ஸ் நமக்கு நம்ம தாயோட வயிறு உள்ள இருக்கும்போது எந்த நிலை இருந்தோமோ அந்த நிலைக்கு தரலாம போயிடும். இதான் சொன்னார் ஜீசஸ் கிரைஸ்ட். நீங்க கடவுள் ராஜுக்குள்ள போனோம்னா நீங்க குழந்தை மட்டும் ஆகணும், குழந்தை நிலைக்கு போகணும். எந்த குழந்தை நிலைக்கு போகணும்? தாய் வயிறுக்குள்ள இருக்கிற குழந்தை நிலைக்கு போகணும் நம்ம. சோ அந்த அப்பதான் நமக்கு நம்மளோட பூர்வ ஜென்மங்கள ஞாபகம் வரும். நான் கடவுளை ஞானம் வரும் நமக்கு. சோ பாருங்க, இப்ப நமக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சா, யோகானந்தா பரமஹம்சா. வாட் இஸ் பரமஹம்சா? இது பரம், இது பிரம்மாண்டம். இந்த அண்டத்துல என்ன இருக்குதோ இந்த பிண்டத்துக்கு அதே இருக்குது. இந்த வெளி உலகத்துல என்ன இருக்குதோ
இந்த உள்ள உலகத்துல கூட அதே இருக்குது. இது பிரம்மாண்டம், பிரம்மரந்திரம். ஸோ இது பரம் பிரம்மம், பரமஹம்சா யோகானந்தா, ராமகிருஷ்ணா பரமஹம்சா. யாரெல்லாம் திரும்பி இங்கிருந்து சுவாசிக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் கூட பரமஹம்சம் ஆக முடியும். இதுதான் கிரியாயோகம், மகாவதார் பாபாஜி செய்யற சாதனம். இது பத்தி ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா உத்தரிக்கத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, கோட்டி பூஜா சமம் ஸ்தோத்திரம், கோட்டி ஸ்தோத்திரம் சமம் ஜபம், ஜப கோட்டி சமோ தியானம், தியான கோட்டி சமோலயா. கோட்டி பூஜன் பண்ணால் ஒரு ஸ்தோத்திரத்தோட சமானமா, கோட்டி ஸ்தோத்திரம் பண்ணால் ஒரு ஜபத்தோட சமானமா, கோட்டி ஜபம் பண்ணால் ஒரு தியானத்தோட சமானம், கோட்டி தியானம் பண்ணால் கோட்டி தியானம் ஈக்குவல் டு லயம், சிவாலயம், கர்ப்பாலயம், ஹிமாலயம், ஆலயம், லயம். லயம் ஆக்குறது தான் நம்ம சாதனை தான் இந்த கிரியாயோகம். ஸோ இப்ப நம்ம தியானத்துல உட்காரம் தாட்ஸ் வந்துட்டே இருக்குது கண்டினியூவா. ஏன் வருது? காரணம் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு சின்ன பூஜை செய்யும் போது என்ன செய்யறோம், நம்ம பல அழுக்கெல்லாம் வெளியே எடுத்துட்டு பூஜை செய்யறோம். நம்ம பல அழுக்கெல்லாம் அப்படியே வச்சு, பல பூலி அந்த பூ அந்த எல்லாம் அந்த இடமெல்லாம் பல இதெல்லாம் அப்படியே வச்சு பூஜை செய்யறோமா? செய்ய மாட்டேன் இல்ல. அதே மாதிரி பல அழுக்கு உள்ள வச்சுக்கிட்டு நம்ம தியானம் செய்யறதுனால தியானத்தோட பலன் ப்ராப்பரா வருது இல்ல. தியானத்துல 1 மணி நேரம் உட்காந்தா ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் தான் நமக்கு தாட்டை ஸ்டே போறோம். நம்ம மிச்சம் எல்லா நேரம் தாட்லயே கண்டினியூ வந்துட்டே இருக்கணும் நம்ம. சோ இவ்வளவு பெரிய சாதனை பண்ணும்போது நம்ம உள்ள இருக்க அழுக்கெல்லாம் சுத்தம் பண்ணி விடுறோம். அது சின்ன சின்ன டெக்னிக் இருக்குது, பண்ணலாமா இப்போ? Yes, sir. Yes, sir. Yes, ஓகே sir. சார். சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு முத்ரா இருக்குது. இந்த ரிங் ஃபிங்கரோட கார்னர் எங்க நம்ம ரிங் போடுறோமோ அந்த இடத்துல தெரியுதா சார்? Yes, sir. Yes, sir. Please proceed. Yes, sir. எஸ். அங்க வச்சால நமக்கு ஹார்ட்ல எந்த மாதிரி பீட் சவுண்ட் வருமோ அது மாதிரி வரும் பாருங்க சார். அப்சர்வ் பண்ணி பாருங்க. ரெண்டு கை வச்சு பாருங்க சார். Yes, sir. ரெண்டு What கை. is this? தட் இஸ் வெரி பவர்ஃபுல் முத்ரா. இந்த முத்ரை யாருக்கிட்ட நான் கத்தினேன்னா, அவர் பேர் வந்து நிகிலேஷந்தா குருகிரி. அவருடைய ஏஜ் வந்து 2000 இயர்ஸ். அவர்கிட்ட கத்தின இந்த முத்ரா. சோ மகாவதர் பாபாஜி இந்த முத்திரை கொடுத்தாரு, இவர் வந்து இந்த முத்திரை கொடுத்தாரு. இந்த முத்திரை மூலியமா என்ன ஆகுதுன்னா, உடம்புல இருக்கிற டிடாக்ஸ் ஆயிடும். உடம்புல இருக்கிற டாக்ஸிஸ் எல்லாமே டிடாக்ஸ் ஆயிடும். எல்லாமே அந்த பல அழுக்கெல்லாம் வெளியே போயிடும் பாருங்க. அது அப்படி வச்சாலே யாருக்குன்னா பெயின் வரும். எங்கன்னா ஹார்ட்ல வரலாம், இந்த கையில எங்கெல்லாம் வரலாம், பிரெயின்ல வரலாம். அங்க வச்சாலே பெயின் வரும். நமக்கு அப்படியே இழுக்கும். பெயின் வருதா சார்? பெயின் வருதா? Right, sir. Yes. பரவாயில்ல. எஸ். சில பேருக்கு பயங்கரமா வரும் பெயின். நிர்மாரி அப்படி ஏறும். Tap I feel. ஹார்ட் பீட் மாதிரி சவுண்ட் வரும். டக் டக் டக். Yes, sir. சோ இப்படி வச்சுட்டு ஜிஎஸ்கே என்ன சொல்றாரு, நீங்க கடவுள் ராஜ்யத்துக்கு போனோம்னா சின்ன குழந்தை மாதிரி ஆகணும். நம்ம எல்லாம் சின்ன குழந்தை ஆகலாமா? சின்ன குழந்தை செய்வாங்க பாருங்க, இப்படி செய்வாங்க. எப்படி? அதுக்கு பின்னாடி என்ன சயின்ஸ்னா, இந்த மூக்கு அடியில ஒரு சொட்டு இருக்கு சார். சொட்டை அங்க ஆக்குபஞ்சர் பாயிண்ட் ஒன்று இருக்குது. யாருக்குன்னா பிரெயின் ஸ்ட்ரோக் அந்த ஃபிட்ஸ் எது வந்துச்சுன்னா இங்க அமிர்தால இமீடியட்லி ஆக்டிவ் ஆயிடும். அதனாலதான் அந்த பலன் சின்ன குழந்தை என்ன செய்வாங்க, அவனுக்குள்ள அந்த அன்கம்ஃபர்ட் வந்துச்சுன்னா இமீடியட்லி அப்படி செய்வாங்க. எப்படி ஆட்டுவாங்க பாத்தீங்க நீங்க? எப்படின்னா சின்ன குழந்தை செய்வாங்க அது மாதிரி. ஏன் அது அந்த டெக்னிக் அவங்களுக்கு யாரும் சொல்லி கொடுத்தாங்க? நினைச்சே பண்ணுவாங்க. ஏன் பண்றாங்க? கடவுள் அவருக்குள்ள ஒரு கடவுள் பண்ணி விடுறாரு அவரு. சோ நம்ம இந்த ரெண்டு காலமே வச்சுக்கிட்டு பண்ணலாம் சார். தியானம் இமிடியேட் தாட்டு ஸ்டே பண்ணலாம். பண்ணலாமா? எஸ் சார். எஸ் சார். சரிங்க சார். ரெண்டு ஆட்டணும். எப்படி?
ஆட்டுங்க சார், ஆட்டுங்க 11 டைம்ஸ். சார் ஒன்ஸ் மோர் சார். வியூ பண்ணல சார். லாஸ்ட் ஸ்டெப் ஒன்ஸ் மோர் சார். கடைசி ஸ்டெப் ஒன்ஸ் இப்படி அகைன். சார். அகைன் இந்த முத்திரை போடணும். ஆ ஆ வச்சுக்கிட்டு ஓகே. ஆ கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா உட்காந்துக்கிட்டு இப்படி அதிரணும் அப்படியே. இன்னும் மூடிட்டு 11 டைம்ஸ். எஸ் சார். எஸ், ரிலாக்ஸ். அப்படியே கண் திறக்காதீங்க. ஓகே, ஓப்பன் யுவர் ஐஸ். தாட்ஸ் வருதா? இல்லை சார். வித்தின் செகண்ட்ஸ்ல மைண்ட் எப்படி ஆச்சுல? ஆ எஸ் சார். ஷுவர் சார். ஷுவர். சோ இந்த நிலையில நம்ம தியானத்தை சூப்பர் வரதுக்கு சார். எவ்வளவு நேரம் ஆகும்? தியானம் செய்யும்போது டேரக்ட் நம்ம தியானம் செய்யும்போது எவ்வளவு நேரம் ஆகும் நமக்கு? அது வருதோ தெரியாது நமக்கு. ஆமாம் ஆமாம் சார். எஸ் சார். எஸ் வெரி சார். சிம்பிள் டெக்னிக். வெரி வெரி சிம்பிள் டெக்னிக். நமக்கு கொஞ்சம் சோர்வா இருந்தா இது மாதிரி பண்ணோம்னா இம்மிடியட்லி அந்த சோர்வத்துல போயிடும் அப்படி நமக்கு. அந்த பவர்ஃபுல் டெக்னிக் இது. எஸ் சார். ரைட். அப்படி இதெல்லாம் அப்படி மூக்கெல்லாம் எரிச்சல் வரும் இந்த இடத்துல எல்லாமே. ஏன்னா கொத்த நியூ எனர்ஜி வரும் நமக்கு. இந்த பல இலக்கில வெளியே போயிட்டு இந்த இடத்துல நிறைய நிறைய டெட் செல்ஸ் இருக்கும், நிறைய இருக்கும். எப்ப இந்த மாதிரி சேருமோ நம்ம சேரும்போது அப்படி மூக்கெல்லாமே எரிச்சல் வரும். எல்லாமே நிறைய அப்படியே ரத்த ஓட்டம் நிறைய அதிகமாகும் நமக்கு. எஸ் நெக்ஸ்ட் சார். இன்னொரு டெக்னிக் வந்து இப்படி பாருங்க. இந்த முத்ரா அப்படியே வச்சுக்கோங்க சார். மினிமம் 20 மினிட்ஸ் இருக்கணும் இந்த முத்ரா. இது பவர்ஃபுல் முத்ரா. எஸ் சுவாமிஜி, இந்த முத்ரை பாருங்க சுவாமி. எஸ். இந்த கார்னர் எஸ் நம்ம எங்க முதிரை ரிங் போடுறோமோ. எஸ். நெக்ஸ்ட் ஒன். எஸ் சார். இப்படி எப்படி சார் பாருங்க. பன்மேல பல்லு வைங்க. இப்படி பன்னு மேல பண்ணி வச்சுட்டு உள்ள காத்துல வெளியே தள்ளணும் கட்டியா. க்ளோஸ் யுவர் ஐஸ் 11 டைம்ஸ். ரிலாக்ஸ். நம்ம உள்ள என்ன நடக்குதோ நம்ம சாட்சியா பார்க்கலாம், விக்டர்ஸா பார்க்கலாம். ஓகே, ஓப்பன் யுவர் ஐஸ். எப்படி இருக்கு சார்?
Yes, sir. Very calm, sir. Very எஸ் calm. எஸ். ம். Yes, sir. நம்ம தியானம் பண்ண முன்னாடி இதெல்லாம் பண்ணிட்டு பண்ணோம்னா எல்லா தியானம் நல்லா நமக்கு வரும். ம். ஸோ தேர்ட் ஒன் இப்படி எப்படி கொஞ்சம் வாய் தருங்க. பார்த்து வெளியே உள்ள. ஓகே. க்ளோஸ் யுவர் மவுத். நம்ம தொண்டைக்குள்ள இந்த சுவாசம் எடுத்தோம்ல தொண்டை உள்ள, அது இப்ப பண்ணுங்க. வாய் க்ளோஸ் பண்ணிட்டு தொண்டை உள்ள, தொண்டை உள்ள பிராணம் மூச்சு சுவாசம் மேல போகும், உள்ள வரணும், உள்ளுக்குள்ளே வரணும். இதான் பிராணாயம் சொல்லுவாங்க. பிராணாயம்னா இந்த மூக்குல இருக்கிறவங்க இந்த மூக்குல விடுவாங்க. இது பிராணாயம் கிடையாது, சுவாசாயம். தொண்டையில் இருக்க பிராணம் தான் மேல எடுத்துக்க போகணும். இதான் பிராணாயாமம். இத கிரியா யோகம், இத வாசி யோகம். நம்ம தமிழ்நாட்டுல நிறைய இருக்குல்ல வாசி யோகம். இந்த தொண்டைக்குள்ள இருக்கிறதா சுவாச யோகம், பிராணாயோகம், மகா பிராண வித்தி சொல்லுவாங்க. அது பேரு கிரியா யோகம், நார்செட் கிரியாவும் சொல்லுவாங்க. கண்ணு மூடிட்டு இந்த தொண்டைக்குள்ள பிராணம் மேலே உள்ளுக்க அனுப்பிடுங்க சார். ஒரு பாவம் சப்தம் சிவன் தொண்டை உள்ள பாம்பு இருக்கும் இல்ல, அந்த பாம்பு எப்படி சுவாசம் இருக்கும்? அந்த சப்தம் வரணும். அதனாலதான் சிவபெருமாள் அந்த நல்ல பாம்பு வச்சிருக்காரு. ஓகே, ரிலாக்ஸ். நம்ம உடம்புக்குள்ள என்ன நடக்குதோ சாட்சியா பார்க்கலாம் நம்ம. ஓகே சார், ஓபன் யுவர் ஐஸ். This எப்படி is இருக்கு also சார்? very nice, sir. Sir, I could really feel that snake. எஸ் எஸ் பாம்பு இது ஃபீல் பண்ணேன் சார். எஸ் எஸ். நல்லா இருக்கு சார். சூப்பர் சார். இதான் கிரியா யோகம். எஸ் சார். இந்த பிரீத்திங்ன்றது நம்ம நடக்கும்போது, வேலை செய்யும் போது, டிவி பார்க்கும்போது, டிரைவ் பண்ணும் போது நம்ம பண்ணிட்டு இருக்கலாம். நம்ம இத்தனை நாள் நம்ம மூக்கு மூலியமா நம்ம சுவாசம் எடுத்தோம். இப்ப இன்னைக்கு தொண்டை மூலியமா நம்ம தாய் வயிற்றில் இருக்கும்போது எந்த மாதிரி சுவாசம் எடுத்தோமோ அந்த மாதிரி சுவாசம் எடுத்துட்டோம்னா நம்ம கடவுள் நான் ஒண்ணும் ஆயிடும். அந்த கடலோட நிலை இந்த தானே வரும் நமக்கு. நம்ம மறந்துட்டோம், நான் கடவுள் மறந்துட்டோம். எப்ப திரும்பி இங்க இருந்து சுவாசம் எடுக்க பிராக்டிஸ் ஆச்சோம் உடம்புக்கு, நமக்கு கடவுள் உள்ளே இருக்கிற கடவுள் நமக்கு நம்ம அறிஞ்ச முடியும், புரிஞ்ச முடியும். நம்ம மறந்துட்டோம், ஏன்னா வெளி சுவாசம் இருக்கிறதுனால. இதான் கிரியா யோகமும். இந்த சுவாசம் நிரந்தரம் செய்யுங்க, ரொம்ப அருமையான நம்ம தியானம் வரும். ஓகே சார், இந்த வாழ்க்கை கொடுத்த நீங்க ரங்கசாமிக்கு, மகாதர் பாபாஜிக்கு, சிவபெருமானுக்கு. சார் எஸ் சார். சார் ஒரு நிமிஷம் சார். సార్ మై నేటివ్ ఇస్ పాండిచేరి సార్. యానం అంతా నాకు ఫ్రెండ్స్ ఉన్నారు సార్. లాస్ట్ ఇయర్ నేను యానం అందా సార్.
மும்படி பாலயோகி ஆசிரம் போனேன். ஒரு ஃபங்க்ஷன் 3 days ஐ Okay. ஸ்டேட். ஆஃப்டர் லாங் டைம் ஐ மெட் மை ஃப்ரெண்ட்ஸ் இன் Oh. யானம். காக்கிநாடா போயிட்டு Oh. அங்கிருந்து யானம் வந்தேன் சார். நான் எங்க வீட்டுல ஒரு யானம் Uh-huh. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 20 years பிஃபோர் தேவர் தேர் ஃபார் அபவுட் 20 years. Oh. 2 families. யானம் வால். யாரும் தெரியும். இங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்காங்க சார். என் கூட கலீக்ஸ். ஐ எம் ரிட்டையர்டு சீஃப் இன்ஜினியர் பிடபிள்யூடி பாண்டிச்சேரி. அங்க யானம் நம்ம ரீஜன், பாண்டிச்சேரி ரீஜன். மல்லாடி நம்ம மழை எம்எல்ஏ. So I am accustomed with Kakinada and Yanam, sir, for long time. Yes, sir. Yes, sir. My name is Paraniyappan. Now I am hosting this Magodar Foundation, Bangalore, for Tamil for the past 1 year, sir. About 1 year. Super. Yes, sir. I will try to meet you, sir. Sir, ఇక్కడ 16th 17th ఇక్కడ ఉన్నది సార్ తిరువన్నామలైలో. మీరు రండి. మే 16th 17th నేను చార్జర్ నేను ఉంటా సార్. நான் அங்க இருப்பேன். நான் கூட இருப்பேன். வெல்கம் சார். ஃபைன் சார். நான் பிறந்த இடம் காளகஸ்தி. நான் இருக்கிற இடம் திருப்பதி. ஓ, காளகஸ்தினா? ஓகே. Yes, sir. I give your cell number, sir, please, sir. Sir. 95 sir 738 sir 73 sir 958. మంచిదండి. ரொம்ப தேங்க்ஸ் சார். எஸ் சார். என் பேர் பழனியப்பன். அப்புறம் பேசுறேன் சார். எஸ் சார். వెరీ నైస్ సార్. దిస్ సెషన్ వాస్ వెరీ నైస్. సార్ చెప్పండి. ఐ ఎమ్ ఎండింగ్ ద సెషన్.